இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா அந்த பையன் லக்ஷ்மியோட மனசு மாதிரி இருக்கணும். கேவலமா, அழுக்கா, கருப்பா, அசிங்கமா, ரொம்ப மோசமான பையனா இருக்கணும். ஏன்னா இதுதான் அவ டிசர்வ் பண்றா. She deserves that. You know what? ஆயுஷ் பையனோட போட்டோ பார்த்துட்டு வாவ்னு சொன்னால நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஷாலுவோட எக்ஸ்பிரஷனை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். ஒண்ணுமே புரியல. பையன் அப்ப எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பான்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா நான் அவனோட போட்டோவை பார்த்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அவங்க சர்காஸ்டிக்கா சொல்லிருக்காங்கன்னு புரிஞ்சுது. ஆனா அத்தை கவனமா இருங்க. லக்ஷ்மிக்கு இந்த பையனோட தான் கல்யாணம் நடக்கணும். ஏன்னா அவன் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கா. இன்ஃபேக்ட் அவளுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான பையன் கிடைக்கணும். ரொம்ப கேவலமா, குணம்லாம் ஓகே, ஆனா அவன் பார்க்க கேவலமா இருக்கணும். அப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும். அண்ட் யூ நோ வாட், இப்பெல்லாம் மனசை யாரும் பாக்குறதே இல்ல. முதல்ல முகத்தை பாப்பாங்க. அண்ட் இமேஜின் லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட மத்தவங்க பார்த்தாங்கன்னா அவன் பார்க்க அப்படியே கேவலமா மோசமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. சீக்கிரமாவே அந்த லக்ஷ்மி என் பையனோட வாழ்க்கையை விட்டு போகணும். அவன் நிழல் கூட என் பையன் மேல படக்கூடாது. ஹலோ, சரி, கண்டிப்பா அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே, நீங்க அனுப்புங்க. சரி, ஓகே. விக்ராந்த் லக்ஷ்மியை பார்க்க இன்னைக்கே வரான். அவன் வரும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மி எனக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா ரிஷி எனக்கு முக்கியம். ரிஷியோட சந்தோஷத்தை நான் புரிஞ்சுக்கலன்னு தானே நினைக்கிறீங்க? ஆனா எனக்கு ரிஷியோட சந்தோஷம் முக்கியம். அதனால லக்ஷ்மிக்கு நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல பையனோட. அவன் எப்படி இருக்கான், என்ன பண்றான், எங்க இருக்கான், இதெல்லாம் நீ இப்ப யோசிக்காத. கொஞ்சம் கூட யோசிக்காத. என்ன எப்படியாவது இங்க இருந்து அனுப்பு. எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல. நீ என்னால தானே இப்படி எல்லாம் சொல்ற? என்ன திரும்ப திரும்ப எனக்காக நீங்க பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் அதெல்லாம் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போறது. நான் இங்க இருந்து நிச்சயமா போக தான் போறேன். உன்னை விட்டு தூரமா போயிடுவேன். அதுவும் ஒரே ஐடியா. அதுக்கப்புறம் யாருக்காக சண்டை போடுவேன்? ப்ளீஸ், உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த கல்யாண விஷயத்துல இதுக்கப்புறம் நீ சண்டை போடாத ரிஷி. ப்ளீஸ், நடக்கிறத நடக்க விடு ப்ளீஸ். லக்ஷ்மி, இங்க பாரு, எனக்கு தெரியும் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தான். என்னோட தப்பு தான். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்த வரைக்கும் எதுவுமே தப்பா தெரியல. எல்லாமே ஒழுங்கா போயிட்டு இருந்ததானா? இப்ப நான் உன்னை காதலிக்கிறேன். சரி, எல்லாத்தையும் விடுங்க. கண்ணை பாத்தீங்களா? கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம், நீ எப்பத்துல இருந்து பார்த்து முடிவெடுக்க ஆரம்பிச்ச? அட ஆயுஷ், நீ சும்மா கதை கட்டி விடுறியா? இல்ல இந்த கல்யாணம் நிக்கணும்ன்றதுக்காக பேசுறியா? என்னது கண்ணு மூக்கு வா என்ன பேசிட்டு இருக்காவ? என் மூக்கு ஞானத்தை சந்தேகப்படுறா? இங்க பாருங்க. ஓகே, சொல்றத கேளுங்க. இந்த பையனுக்கு இருக்கிற மாதிரி மூக்கு இருந்தா அவங்க போய் சொல்லுவாங்க. ரொம்ப மோசமா இருப்பாங்க. சரிப்பட்டு வராது. அப்படியா? ஒண்ணு பண்ணு, நீ என்னோட மூக்க பார்த்து நான் எப்படின்னு சொல்லு பார்க்கலாம். என்ன செக் பண்ணி பாக்குறியா? இல்ல எனக்கு சேலஞ்ச் பண்றியா? ரெண்டுமே தான். அப்படியா? ஓகே, நான் உன் மூக்கு பார்த்து சொல்றேன். சொல்லு. என்ன 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 உன்னோட ஃபேஸ் எந்த வேலையும் செய்யறது இல்ல. எவ்வளவு நேரமா ஷார்ட் பண்ற? தண்ணி தண்ணின்னு உனக்கு கேக்கலையா? பிளைண்ட் ஆயிட்டியா? மாம், பிளைண்ட் இல்ல, டெஃப். அதேதான், சேம் டு சேம். அட, வரலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னோட பர்பிள் லிப் ஷேட் கிடைக்கல. அதான் தேடிட்டு இருந்தேன். எப்படி கிடைக்கும்? அது என்கிட்டல இருக்கு. என்ன நீங்க எதுக்கு எடுத்தீங்க? ஏன் எடுத்தீங்கன்னா நல்லா இருந்தது எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுக்க கூடாது? நான் உன்னோட மாம், என்னைய எடுக்க வேண்டாம்னு சொல்லுவியா? பெருசா வந்துட்டா. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறமா நான் நிறைய நல்ல நல்ல பொருள் எல்லாம் யூசர் பண்ண போறேன். யூஸ். அதேதான், சேம் டு சேம். அது மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய பணக்காரங்க எல்லாம் கையில மாட்டிருக்காங்கல்ல. யார சொல்றீங்க? அட அவங்கதான். லக்ஷ்மிக்காக ஒரு வரன் வந்துச்சு. அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியுமா? அதாவது அப்படியே ஓபராய் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. சேம் டு சேம். வாட், நிஜமாவா சொல்றீங்க? அட ஆமாடி, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஆனா பையன்தான் கொஞ்சம். என்ன பையன்? என்ன இல்ல, பையன் பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சரி விடு, முகம் எப்படி இருந்தா என்ன? அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரியுமா?
ஐ நோ. சரி, அந்த பையன் எப்படி போனா என்ன? ஐ மீன் அவனோட ஃபேஸ் அதெல்லாம் முக்கியம் இல்ல, கேஷ் தான் முக்கியம். ஃபேஸ்ல எதுக்கு பார்க்கணும்? அதானே. சரி, என்னாச்சு? கல்யாணம் முடிவாயிடுச்சுல, லக்ஷ்மி ஓகே சொல்லிட்டால. அதுதான் இப்ப பிரச்சனையே அங்க. அவ எப்படி ஓகே சொல்லுவா? பையன் தான் வரவே இல்லையே. அவனோட அம்மாவும் அண்ணியும் தான் வந்தாங்க. எப்படி கல்யாணம் முடிவாகும்? அப்போ அப்போ கேஷ் எப்போ வரும்? ஐ மீன் பையன் எப்போ வருவான்? நாளைக்கு பையன் வருவான். நாளைக்கே எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படியும் அவன் அம்மாவும் அண்ணியும் ஓகே சொல்லிட்டாங்க. எப்படியாவது பையனும் பொண்ணும் மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போதும். பையன் ஓகே சொல்லிட்டா அதுக்கப்புறம் நமக்கு லாட்டரியே அடிச்சிரும். நீங்க சொன்னது சரிதான் அத்தை. லக்ஷ்மியை பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, நிஜமாவே நான் அவளை பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டனோ அதை விட அவ ரொம்ப கியூட்டா இருக்கா. உண்மைதான், ரொம்ப அமைதியா இருக்கால. அவ சுபாவம் பாத்தியா? ரொம்ப அழகாவும் இருக்கா. ஆனா சலோனி, அந்த பசங்க எதுக்காக அந்த போட்டோ பார்த்து அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க? என்னெல்லாம் சொன்னாங்க? என் பையன் போட்டோ பார்த்து அப்படியெல்லாம் சொன்னது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு நல்லா புரியுது அத்தை. ஆனா முகத்தை பார்த்து தான் அவங்க கல்யாணத்தை முடிவு பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஐடியில போட்டோ பார்த்தா என்ன தெரியும்? பையன் எப்படி இருக்கான்னு எப்படி தெரியும்? அது உண்மைதான். சரி, விக்ராந்த் அவனுக்கும் லக்ஷ்மியை பிடிக்கும்ல? அத்தை, நமக்கு லக்ஷ்மியை பிடிச்சிருச்சுல, அப்ப விக்ராந்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலி லக்ஷ்மியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அவ என்ன சொல்லுவாளோ தெரியல. அதனாலதான் விக்ராந்துக்கு நான் அப்பவே போன் பண்ணி சொல்லிட்டேன். உடனே ஆபீஸ்ல இருந்து கிளம்பி இன்னைக்கே அவளை போய் பாருன்னு. எல்லாத்தையும் இன்னைக்கே நாம ஃபைனல் பண்ணணும் தானே போயிட்டு இருக்கோம் இல்ல? ம். மலிஷ்கா, நீ எப்போ வந்த? ஆக்சுவலி நான் அது ஐம் ஷூர் மலிஷ்கா எல்லாத்தையும் கேட்டிருப்பா. காட் நோஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ. மலிஷ்கா எல்லாத்தையும் கேட்டுட்டா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே, நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். மலிஷ்கா, அது வந்து ரிஷி வேண்டாம். இன்னைக்கு நீ வராத. நகரு, பின்னாடி போ ரிஷி. மலிஷ்கா, நான் லக்ஷ்மி கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, என்ன சொல்லிட்டு இருந்த சொல்லு. அது வந்து எல்லா தப்பும் என் மேலதான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது நான் ரொம்ப லேட்டா தான் ஃபீல் பண்ணேன். என்ன ஃபீல் ஆச்சு? என்ன ஃபீல் ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்ல ரிஷி, டோன்ட். நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எனக்கு எல்லாமே புரியுது, எல்லாம் தெரியும். உன்னையும் எனக்கு நல்லா தெரியும், இவளையும் எனக்கு தெரியும். நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? நீ என்ன சொல்ல வந்த? இவகிட்ட என்ன சொல்ல வந்த? என்ன சொல்ல வந்த? நான் சொல்லவா? அந்த பையன் நல்லவன் இல்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்காதன்னு.